கீழே ஒரு லேடியோட இமேஜ் தெரியுதுல, அந்த இமேஜ்ல இருக்கிற பெண் இல்ல அப்படின்னா பென்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியே இல்ல. அந்த லேடியோட பேரு பெர்தா பென்ஸ். இவங்க கார்ல் பென்ஸோட வைஃப். சோ கார்ல் பென்ஸ் யாரு அப்படின்னு நமக்கு தெரியும். அவர்தான் முதல்ல ஒரு ஆட்டோமொபைல், அதாவது ஒரு காரை கண்டுபிடிச்சது அவர்தான். ஒரு இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினை வச்சு ஒரு மூவிங் ஆட்டோமொபைலை உருவாக்குனது முதல்ல அவர்தான். இவருக்கு அறிவியலும் இன்ஜினியரிங்கும் தெரிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டிங் தெரியல. அதனால இவரோட காரை இவரால சந்தைப்படுத்த முடியல. பென்ஸ் யோசிச்சுட்டே இருக்காரு, மக்கள்கிட்ட எப்படியாவது இதை ப்ரூஃப் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பெர்தா பென்ஸ் உள்ள வராங்க. விடுங்க, இந்த மார்க்கெட்டிங் வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவங்க அந்த மார்க்கெட்டிங் வேலையை கையில் எடுத்தாங்க. கார்ல் பென்ஸ் கண்டுபிடிச்ச அந்த முதல் ஆட்டோமொபைல் காரை எடுத்துக்கிட்டு 105 கிலோமீட்டர், அதாவது 65 மைல் வந்து டிராவல் பண்ணி போயிருக்காங்க. இந்த சமயத்துல ஒரு பெண் அதிக தூரம் கார் ஓட்டுன ரெக்கார்டையும் இவங்க கிரியேட் பண்ணாங்க. அதே சமயம் பென்ஸ் அப்படின்ற வண்டி 105 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணும் அப்படின்றது ஒரு பெரிய இலக்கப்போ. ஒரு பொண்ணு 105 கிலோமீட்டர் ஒரு காரை ஓட்டிருக்கா அப்படின்ற விஷயம் எல்லாருனாலையும் பேசப்பட்டுச்சு அப்படின்னாலே அது ஒரு சிறந்த மார்க்கெட்டிங் தான். பென்ஸ் நிறுவனமும் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. எல்லாரும் பென்ஸ் நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அந்த 105 கிலோமீட்டர் லாங் ரைட்ல இந்த பெர்தா பென்ஸ் நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்றாங்க. அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிச்ச ஒண்ணுதான் பிரேக் லைனிங். சோ பிரேக் லைனிங் இன்வென்ட் பண்ணதே இவங்க தான். பாத்தீங்களா, கார்ல் பென்ஸ்க்கு பெர்தா பென்ஸ் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க அப்படின்னு. அதனால இந்த வீடியோவை உங்களோட பெர்தா பென்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.